வணக்கம் மக்களே, இங்கே பாருங்கள், டப்பில் நம்ம கொடி உருளை வச்சுருக்கோம். அதில் சின்னதாக கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இந்த கொடி உருளை நம்ம எடுக்கணும். ஏன்னா கொடி ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு பாருங்கள், நல்லா காஞ்சி போச்சு இதில். அதனால் சரி நம்ம எடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. இது வந்து ஒரு தண்ணி டப்பில் தாங்க வச்சுருக்கிறோம், ஒரு டப்பில் தான் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பெயிண்ட் பாக்கெட்டு. இந்த கொடி பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிறத்தில் இருக்குதுங்க. ஆனால் மேலே ஃபுல்லாக தழையெல்லாம் காஞ்சி போச்சு. உள்ளே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குன்னே தெரியல. சரி வாங்க இப்படி தட்டி தூக்குவோமா? தூக்கியாச்சுங்க. 2 டப்பா நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி இது உள்ளே எவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். கிழங்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேலே வந்து அவ்வளோவா கிழங்கு வைக்கவே இல்லைங்க. 3 கிழங்கு தான் பெரிய கிழங்கு வச்சுது. அதுக்கப்புறம் ஒரு 20 கிழங்கு பார்த்தீங்கன்னா அரநெல்லிக்காய் சைஸோட குட்டி குட்டி குட்டியாக வச்சுது. அதெல்லாம் வேஸ்ட்டு தான். இருந்தாலும் நான் அப்படியே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாதம் வந்து சமைச்சு சாப்பிட்லான்னு. சூப்பர் சூப்பருங்க. கிழங்கு நல்லா பெருசாக தாங்க இருக்குது. நல்லா பெருசாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. முளைப்பு எதுனா வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை, முளைப்புலாம் எதுவுமே வரல. சூப்பர் சூப்பர், நல்ல பெரிய கிழங்கா தான் இருக்குது. நாங்கள் தேடி தேடி பார்க்குறோம், முளைப்பு எதனா வந்திருக்கா, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆனால் கிழங்கு சூப்பராக இருக்குது. சரி ஓகே, இதை வச்சுட்டு அடுத்த டப்பில் பார்ப்போம் அதில் எவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வச்ச மாதிரி இருந்தது கிழங்க. வேறு நான் உரம் கொடுக்குறப்பெல்லாம் உள்ளே தான் போயிருந்தது. எங்கள் வீட்டு குண்டு பையன் பாருங்கள், நாங்கள் எலி தான் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துவிட்டு டப்புல மூஞ்ச விட்டு பார்க்குறாருங்க. அவன் எப்பயுமே நாங்கள் இது மாதிரி பண்ணால் நாங்கள் எலி நோண்டுறோன்னு நினச்சிப்பான். அதுக்கு தான் வந்து பார்க்குறாரு. சரி இதில் எவ்வளோ பெரிய உள்ள கிழங்கு தாங்க இருக்குது. நல்லா உள்ளே போயிருக்கு கிழங்கு அடியில். சரி ஓகே, எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரில. சரி பார்ப்போம், தட்டி கிட்டி பார்த்து இது பண்ணுவோம். மண் வேற கொஞ்சம் ஈரமாக இருக்குதா, ஸ்டாங்கில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. வாவ் செம்மையாக இருக்குங்க கிழங்கு. அப்படியே உருளைக்கிழங்கு தாங்க. ஏன்னா கொடியில் பார்க்குறப்போ வேறு மாதிரியாக இருந்தது கிழங்கு, கொடி உருளை. ஆனால் உள்ள மண்ணில் இருக்கிற கிழங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் உருளைக்கிழங்கு எப்படி இருக்குது அப்படி தான். ஓகேங்க, இது பெருசாகிடுச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். நல்ல ஒரு தழைச்சாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. ஓகே, கழுவியாச்சுங்க. கிழங்கு பார்த்தீங்கன்னா தரைச்சாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் இந்த கிழங்கு இதில் இருந்தது, இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா அந்த டப்பில் இருந்தது. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுதே தெரிலங்க. கிழங்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் சின்னதாக தெரிய மாதிரி தான். ஆனால் 1.5 கிலோ இருக்குங்க அந்த கிழங்கு. நல்லா 1.5 கிலோ இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மேலே தான் இருக்குது. ரெண்டுமே சூப்பர், 2.5 கிலோ இருக்கும். சூப்பர் சூப்பர். இதை வந்து இப்போ 2 கட்டிங்ஸாக நம்ம போட போகிறோங்க. இப்படி இது பார்த்தீங்கன்னா எங்கே வெட்டுறதுன்னு தெரில. முதல்ல இதை சொல்லுங்கள், இதை வெட்டி வைக்கலாமா, வெட்டிட்டு நம்ம சமைச்சிட்டு பாதி வைக்கலாமா, இல்லை வெட்டாமல் அப்படியே முழுசாக வைக்கலாமான்னு தெரியல. இதில் கொடி வேறு இருக்குது, இதையும் வெட்டலாமா என்னன்னு தெரியல. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படின்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது. வெட்டாமல் வச்சாலும் இது அடுத்த வாட்டி இன்னும் பெரிய கிழங்காக தான் வரும். ஏன்னா நம்மக்கிட்ட பாட்டு இல்லையா. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.